எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் பிரீமியர் லீக் ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியன் பிசினஸ் ஈகோசிஸ்டம்ஸ் ஸ்பான்சர்ஷிப்ல பல கோடி ரூபாய் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெப்சி மற்றும் டாடா போன்ற கம்பெனிகள் ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்ண பல கோடி ரூபாய் கொட்டுறது சாதாரணமா தெரியும் போது 2020ல ஒரு 12 வருஷம் ஸ்டார்ட் அப் ஆன ஒரு ட்ரீம் 11 போன்ற நிறுவனம் ஐபிஎல் ஸ்பான்சர் பண்றதுக்கான ஏலத்தை வேக்க வைக்கிற மாதிரி 222 கோடிக்கு ஏலத்தை எடுத்தது. இது பார்க்க நம்பவே முடியல. அப்பத்துல இருந்து ட்ரீம் 11 நம்ம நாட்டுல வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபேண்டசி பிளாட்ஃபார்மா அது மாறி இருக்கு. 2021 வரைக்கும் 14 கோடி உறுப்பினர்கள் அதுல இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு தெரியுமா, ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் இப்போ $8 பில்லியன் மதிப்பிடப்பட்டிருக்கு. கூடவே இது நல்லாவே லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரிதான கன்சியூமர் ஃபோக்கஸ் ஸ்டார்ட் அப்ஸ். 2020 வரைக்கும் அவங்களோட லாபம் 180.8 கோடியா இருந்தது. மேலும் அவங்களோட வருவாய் 2000 கோடியை தாண்டி இருந்தது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ட்ரீம் 11 மாடல் என்ன? எப்படி அவங்க பல கோடி ரூபாய் மார்க்கெட்டிங்ல செலவு செஞ்சோம் எப்படி லாபம் சம்பாதிக்க முடியுது? அப்புறம் எல்லாத்தை விட முக்கியமா, எப்படி இந்த நிறுவனம் ரொம்ப புத்திசாலித்தனமா இது சூதாட்டன்னு தடைப்படுத்திருக்கக்கூடிய அரசு விதிச்ச தடையில இருந்து எப்படி தப்பிச்சாங்க? இப்போ இந்த ட்ரீம் 11 மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுபம் ட்ரீம் 11 எப்படி தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னு பார்க்கலாம். கூடவே இப்ப ஐபிஎல் சீசன். சுபம் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேன். அதோட அவரு சிஎஸ்கே எம்ஐயோட மேட்சுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அதனால அவரு சிஎஸ்கே எம்ஐ மேட்சை தேர்ந்தெடுத்ததும் அவரோட 11 டீமை அவர் வாங்குறதுக்காக 100 கோடி ரூபாய் அவருக்கு வர்ச்சுவல் பணமா தரப்படும். இந்த தொகை ட்ரீம் 11 விளையாடுற எல்லாருக்குமே ஒண்ணுதான். இப்போ வெளிப்படையா எவ்வளவு நல்ல பிளேயருக்குன்னு ஏத்த மாதிரி சுபமும் அந்த பிளேயரை உள்ள கொண்டு வரதுக்கு பணத்தை கொடுக்கணும். இந்த இடத்துல தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி உள்ள வருது. இந்த சமயத்தில் தான் மகேந்திர சிங் தோனியும் ரோஹித் சர்மாவும் இவங்க 2 பேரோட தொகை 11.5 crores இருக்கும்போது, என்னதான் சுபம் அவங்க 2 பேரையும் தன்னோட டீமுக்கு செலக்ட் பண்ண விரும்பினாலும் அவரால் அதை பண்ண முடியாது. அது ஏன்னா மத்த பிளேயர்ஸை வாங்குறதுக்கு அவர் கையில கொஞ்சம் பணம் தான் இருக்கும். இதுல இன்னொரு கேட்ச் என்னன்னா, சுபம் என்னதான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் எல்லா லெவல் பிளேயர்ஸையும் சிஎஸ்கேல இருந்து மட்டும் எடுக்க முடியாது. அவரால் குறைஞ்சபட்சம் சிஎஸ்கேல இருந்து 5 நபரையும் அதிகபட்சம் 6 நபரையும் தான் எடுக்க முடியும். அவர் எம்ஐல இருந்து கண்டிப்பா ஒரு 5 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க இதை கவனமா கேளுங்க, ஏன்னா இது வரப்போற டிஸ்கஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீமை லாக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டாஸ் போடும்போது தான் சுபம்க்கு பிளேயிங் லெவல் யாருன்னு தெரிய வரும்போது யாரு விளையாட போறது இல்லன்னு அவர் வேகமா டீமை செலக்ட் பண்ணி ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா சுபம் அவரோட டீமை உள்ள நுழைப்பாரு. இந்த போட்டி இருக்கக்கூடிய 22 பிளேயர்ஸோட வித்தியாசமான பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனோட உள்ள நுழையிற பல நபர்களை கொண்டு இருக்கும். இந்த போட்டிகள் குறைஞ்சபட்சம் 10 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வரைக்கும் இது போகக்கூடும். இப்போ சுபம் சந்தேகத்தோட ஒரு 50 ரூபாய் என்ட்ரி ஃபீயோட சேர்றாருன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சுபம் மாதிரியே இருக்கிற அந்த போட்டியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் இணைவாங்க. இப்போ ட்ரீம் 11 அடிப்படையில இந்த போட்டியோட ஒரு ஆர்கனைசர் மாதிரி. இது மூலமா எல்லா பிளேயர்ஸ்களும் தொகைக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க. அதனால 50 ரூபாய் போட்டி இருக்கும், இல்லனா 1000 ரூபாய் போட்டி இருக்கும். இந்த மாதிரி பல போட்டிகள் இருக்கும். இப்ப 50 ரூபாய்க்கு 3 லட்சம் போட்டியாளர்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுல 50% போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசே கிடைக்கும். இதுல 1 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஸ்லைடிங் ஸ்கீல் ஆஃப் பே அவுட்னு ஒன்னு இருக்கு. அதனால முதல் ரேங்கர் பெரிய தொகையை பெறுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து பரிசு தொகை குறைஞ்சுகிட்டே வரும். அப்புறம் சுபம் அந்த 50%ல இருக்காரா இல்லையான்னு அவரு தேர்ந்தெடுத்த பிளேயர்ஸ் உண்மையிலேயே அவங்க மேட்ச்ல எப்படி விளையாடுனாங்கன்றத பொறுத்துதான். அப்புறம் இறுதியா அந்த டீம் எடுக்கிற மதிப்பை வச்சுதான் சுபம் எவ்வளவு சம்பாதிக்க போறாருன்றதே தெரியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரீம் 11 ப்ரீ செட்டப் பண்ணப்பட்டது. அதனால கேட்சுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், விக்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க பிளேயர்ஸ் எவ்வளவு ரன் எடுக்கிறாருன்னு பொறுத்து அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் உங்களால ரேங்கிங்கோட ரியல் டைம்ல பார்க்க முடியும். அப்புறம் அந்த இடத்துல இருந்து உங்களோட கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னா, உங்க பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு காத்திருக்க வேண்டியதுதான். இப்படிதான் பிளேயர்ஸோட தேர்வை பொறுத்து ஒரு சில ட்ரீம் 11 உறுப்பினர்கள் தோத்து போவாங்க, சில பேர் ஜெயிப்பாங்க. இது உங்களுக்கு சரியா புரிஞ்சிருச்சுன்னா இது போல ட்ரீம் 11 ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கம்பெனி எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சுமாரா போட்டியில சேகரிக்கப்பட்ட 20% பணம் ட்ரீம் 11க்கு கமிஷனா போகும். அதனால 3 லட்சம் உறுப்பினர்கள் 50 ரூபாய் என்ட்ரி ஃபீயை கொடுத்து போட்டிக்குள்ள நுழையும் போது அதுல மொத்தமா சேகரிக்கப்பட்ட பணம் 1,50,00,000 இருக்கும். அதுல இருந்து 20% ட்ரீம் 11ஓட பெரிய பங்கா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இதுல கலெக்ட் பண்ணப்பட்ட 1,50,00,000த்துல 30 லட்சம் ரூபாய் டிஃபால்ட்டா இது ட்ரீம் 11ஓட பங்கு. மிச்சம் இருக்கிற 1,20,00,000 ரூபாய் தான் வெற்றி பெற்றவங்களுக்கு அது பரிசாவே வழங்கப்படும். அதனால நீங்க ஒரு யூசரா பல போட்டியில சேரும் போது சில போட்டியில ஜெயிப்பீங்க, சில போட்டியில தோப்பீங்க. அது மூலமா நீங்க இதுல பணம் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா ட்ரீம் 11 கண்டிப்பா இதுல ஒரு நல்ல லாபத்தை பாப்பாங்க. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, இது ஒரு சூதாட்ட மாதிரியும் இல்ல. இங்க கூட யூசர் சில பிளேயர்ஸை செலக்ட் பண்றதுக்கான காரணம் அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு அவங்க நம்புறதுதான். அப்புறம் இந்த பிளேயர்ஸ் உண்மையிலேயே ஜெயிக்கும் போது சூதாட்ட மாதிரியே இதுல பந்தயம் கட்டுறவங்களோட பணம் விதியோட கையில இருக்கும் போது
இதோட ஆர்கனைசர் ஈஸியாவே பணத்தை சம்பாதிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு சூதாட்டம் மாதிரியே தெரியும் போது, இந்தியாவோட பெரும்பாலான மாநிலத்துல சூதாட்டம் தடை செய்யப்பட்டதுன்னு கருதும் போதும் எப்படி இந்த கம்பெனியால நாடு முழுக்க செயல்பட முடியுது, அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுது? இதுக்கான பதில் ஒரு ராஜஸ்தான் ஹைகோர்ட் கேஸ்ல இருக்கு. சந்திரேஷ் சாங்க்லான்ற ஒரு நபர் ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ பதிவு செஞ்சாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்ரீம் 11 பேர்ல பொதுமக்கள் ஏமாத்தப்படுறாங்க, இது மூலமா சூதாட்டம் அதிகரிக்கிறதுனால அவர் இந்தியாவில இதை அனுமதிக்க கூடாதுன்னு கேட்டாரு. ஆனா அது என்னன்னு சொல்லுங்க? ராஜஸ்தான் ஹைகோர்ட் பஞ்சாப், ஹரியானா மற்றும் மும்பையோட ஹைகோர்ட் தீர்ப்பு படி இந்த வழக்கை அவங்க தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த கேஸ தள்ளுபடி செய்யும் போது அங்க இருக்கிற நீதிபதி என்ன சொன்னாருன்னா, இது மூலமா இந்த ஃபேண்டசி கேமோட ஒரு முடிவு வாய்ப்புனாலேயோ இல்ல விபத்துனாலேயோ வரது இல்லைன்னு நம்மளால பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ல முடியும். இதுல பங்கு பெறவங்களோட திறமை தான் இந்த விளையாட்டோட முடிவை தீர்மானிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேண்டசி கேமோட முடிவுகளை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதைத்தான் நீதிமன்றமும் நீதிபதியும் சொன்னாங்க. சொல்ல போனா இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கொண்டு போனாங்க. ஆனா அதோட முடிவு எந்த விதத்திலையும் மாறல. பெட்டிஷனர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரீம் 11 மாதிரியான ஃபேண்டசி நிறுவனங்கள் திறமையை சார்ந்தது கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டம் தான். சோ இந்த ஆர்குமெண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேம்பிளிங்கோட டெஃபினேஷனை முடிவு பண்ணி ஆகணும். பெரும்பாலும் சூதாட்டம் எப்படி விளக்கப்படுதுன்னா, சூதாட்டம்ன்றது ஒரு சிறிய அளவிலான பணத்தை ஒரு திறமை சார்ந்த விளையாட்டா இல்லாத ஒரு வாய்ப்புக்கான விளையாட்டுல அவங்க பந்தயமும் கட்டி அது மூலமா அவங்க ஒரு பெரிய தொகையையும் வேற சில பரிசுகளையும் அவங்க அடையறதுதான். இப்போ ட்ரீம் 11க்கு அதோட டிஃபென்ஸ் என்னவா இருந்ததுன்னா, பிளேயர்ஸை தேர்ந்தெடுத்து ஒரு டீமை உருவாக்குறதுக்கு முன்ன அவங்க அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராட்டஜி, அந்த பிளேயர்ஸோட வரலாறையும் தெரிஞ்சிருக்கணும். இது வெறும் யூகம் கிடையாது, அதோட இது ஒரு விளையாட்டோட முடிவை தெரிஞ்சு பண்ற விஷயமும் கிடையாது. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் இங்க வருது. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரீம் 11ல விளையாடும் போது நீங்க ஒரு கேம்ல மட்டும் பந்தயத்தை கட்ட மாட்டீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கிற 11 விளையாட்டு வீரர்கள் 5-6ன்ற காம்பினேஷன்ல இருப்பாங்க. நீங்க ஒரு டீம்ல இருந்து 5 நபரை தேர்ந்தெடுக்கணும், மிச்சம் இருக்கிற இன்னொரு டீம்ல இருந்து 6 நபரை தேர்ந்தெடுத்து ஆகணும். இங்க அவங்களோட ஆர்குமெண்ட் என்னவா இருந்ததுன்னா, அந்த பிளேயர்ஸோட ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் சில போட்டிகள்ல அவங்க ஆடின திறமையை வச்சு ட்ரீம் 11 கம்பெனி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்கைல் பொதுவா ஃபைனல்ஸ்ல சீக்கிரமா அவுட் ஆயிடுவாரு, இல்லனா சென்னையில தோனி அட்டகாசமா விளையாடுவார்னு. அதனால இந்த இன்ஃபர்மேஷனை கவனிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரீம் 11 பிளேயர்ஸ் வெற்றியோட பக்கத்துல இருக்கிறதுக்கு அவங்களோட திறமையும் பகுத்தறிவும் பயன்படுத்துறாங்கன்னு. அப்புறம் இத கருத்துல கொண்டு ராஜஸ்தான் ஹைகோர்ட் இதை கவனிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நிஜ உலகத்துல எந்த குறிப்பிட்ட டீம் மேட்ச்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுல எந்த விளைவும் கிடையாதுன்னாங்க. ஏன்னா இதுல பங்கு பெறவங்க நிஜ உலகத்துல விளையாடுற 2 டீம்ல இருந்து அவங்க வர்ச்சுவல் டீமை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இதே தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்னு சொன்னாங்க. இப்படிதான் அந்த கேஸும் க்ளோஸ் ஆச்சு. சட்ட ரீதியா ட்ரீம் 11 பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, மார்க்கெட்டிங் தரப்புல பாத்தீங்கன்னா இதோட பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டுச்சு. தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்திருந்ததுனால இந்த செய்தி வெளியே வந்த உடனே இது ஒரு சூதாட்டம்னு தெல்ல தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. சொல்ல போனா ட்ரீம் 11 பிளே ஸ்டோர் கூட அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல கூட ஹோஸ்ட் பண்றது இல்ல. நீங்க அவங்களோட ஆப்ப ட்ரீம் 11 சைட்ல ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம். அது சூதாட்டத்துல நேரடியாவோ மறைமுகமாவோ ஈடுபடுற ஆப்ஸுக்கு பிளே ஸ்டோர் ஏகப்பட்ட விதிகளை விதிச்சிருக்காங்க. அதனால இப்ப கேள்வி என்னன்னா, ட்ரீம் 11 அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பை எப்படி சரி செஞ்சாங்க சொல்லுங்க? வெரி வெரி சிம்பிள். அவங்க லெஜெண்டரியான மகேந்திர சிங் தோனியை உள்ள கொண்டு வந்தாங்க. தோனியை ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணும்போது அதோட விளைவு என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ட்ரீம் 11 ஒரு ஸ்லோகனோட கேம்பெயினை லான்ச் பண்ணாங்க. அறிவுபூர்வமா விளையாடுங்க. இது தெளிவா ஸ்ட்ராட்டஜி திங்க்குக்கான தேவை இருக்கிறத காட்டுச்சு. இப்படி தான் ட்ரீம் 11 திரும்ப இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதோட ட்ரீம் 11 கூட இந்த மாதிரி பல ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க கிரிக்கெட் கிரேஸ்குள்ள வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸோட $8 பில்லியன் வேல்யூவேஷன் இந்த இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெளிவாவே நம்மளுக்கு காட்டுது. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க ட்ரீம் 11 விளையாடலாமா வேண்டாமா? என்ன கேட்டீங்கன்னா இதுதான் என்னோட அபிப்பிராயம் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா ட்ரீம் 11 ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்லா இல்ல கேம் ஆஃப் சான்ஸா தெரியாது. ஆனா உறுதியா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீங்க ட்ரீம் 11ல செலுத்தக்கூடிய நேரம் மற்றும் பணத்தோட அளவை நீங்க ஒரு திறனை வளர்க்கறதுக்காக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அது இதை விட பெரிய ரிட்டர்ன்ஸே தரும். அது பெறறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். இதே விஷயத்தை பத்தி தான் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தியும் சொல்லுவேன். அது ஏமாத்து வேலையா இல்லையான்றது எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாத்தையும் கணக்கு போட்டு நிறைய பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கீம் இந்த மாதிரி ட்ரீம் 11 ஆப் எல்லாம் தேவைப்படுது சொல்லுங்க? ஒருவேளை நீங்க அதை த்ரில்லுக்காக தான் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிஸ்க் உங்க கையில தான் இருக்கு. அப்புறம் நான் கிரிப்டோல சொல்ற மாதிரி
உங்களால இழக்க முடியற பணத்தை மட்டுமே இதுல நீங்க போடுங்க. ஒருவேளை நீங்க 1000 ரூபாய் போட்டு அதை நீங்க இழந்தீங்கன்னா அது உங்களையும் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. அது தெளிவா இருந்தா ட்ரீம் 11 மாதிரியான ஆப்ல நீங்க விளையாடுறது சரிதான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஆப்புக்கு போறதுக்கு பதிலா ஒரு ஸ்கில்ல தேடி தான் போவேன். இப்போ குட் பை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப திங்க்ஸ்கூல் தமிழ்லயும் தெலுங்குலயும் அவைலபிளா இருக்கு. அதனால உங்க பேரண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ்ல கேட்கறது அசௌகரியமா இருந்து அவங்களோட தாய்மொழியில இந்த பிசினஸ் கேஸ் ஸ்டடியை கேட்க விரும்புனாங்கன்னா இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட வேர் வரை சென்று உலகத்தர கல்வியை கொடுக்கிற எங்க முயற்சிக்கும் ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு என்னோட தரப்புல அவ்வளவுதான். இது உங்களுக்கு உபயோகமா இருந்தா யூடியூப் பாபாவை சந்தோஷப்படுத்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரியான பிசினஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடிஸ்க்கு எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.